கர்த்தரை கோபப்படுத்துகிற ஒரு 5 காரியங்கள். முதலாவது, விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருக்கு கோபம் வரும். ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை பொறுத்துக்கிட முடியாது அப்படின்னு நீங்க பாப்பீங்கன்னா, விக்கிரக சிலை வழிபாடுகள் கர்த்தருக்கு பிடிக்காது, கர்த்தர் வெறுக்கிறார். இரண்டாவது, மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உடனே கோபப்படுவார். நீங்க உங்க மகிமையை ஊழியக்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா கூட கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்குவார். அநேக ஊழியக்காரர்கள் விழுந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? மகிமையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உங்க கண்கள் கர்த்தரை தான் பார்க்கணுமே தவிர என்ன பார்க்கவே கூடாது. மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தாளந்துகளை நீங்கள் வீணடிக்கும் போது கர்த்தருக்கு கோபம் வரும். நான்காவது, தேவ சபைக்குள்ளே கள்ளர்கள் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு கோபம் வந்தது. சபைக்குள் கலகத்தை உண்டு பண்ணும்போது கர்த்தருக்கு கோபம் வந்தது. கடைசியாய், நீதிமானுக்கு விரோதமாய் உன் கையை நீட்டும் பொழுது கர்த்தருக்கு உடனே கோபம் வரும். கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.